ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முக்கியமான மேட்ச் தான் விளாட போகிறோம். இந்தியா விஸ் பாகிஸ்தான். இதில் வின் பண்ணுறவங்க டைரக்ட் குவாலிஃபயர் டோர்னமெண்ட் மேட்ச்சு. ஸ்டேடியம் செலக்ட் பண்ணிக்கலாம். மும்பை கொடுத்துருக்கேன். 5 overs மேட்ச்சு. ஸ்குவாடு செலக்ட் பண்ணணும். ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பும்ரா, சிராஜ், அஸ்வின், ஸ்குவாட் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு பவுலர்ஸ் மட்டும் வேணும். புவனேஸ்வர் குமார், ஷமி, எம் குமாருக்கு பதிலாக. எம் குமார்னா யார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸ்குவாட் ரெடி பண்ணியாச்சு. சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவன் துபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, சிராஜ், ஷமி, பும்ரா, அஸ்வின். தரமான ஸ்குவாடு. பாகிஸ்தான் ஸ்குவாடை பார்க்குறீங்க. கேப்டன் அஃப்ரிடி. மும்பை கிரவுண்டை பார்க்குறீங்க. இந்தியா விஸ் பாகிஸ்தான் லைவ் ஃப்ரம் மும்பை. பத்ரி டேஸுக்கான நேரம். பாகிஸ்தான் கேப்டன் ஃபைன் போடுறாரு. அவங்களுக்கு எப்போவுமே ஹெட்ஸுட்டா. ஆப்பனண்ட் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாபர் அசாம், ஐப் அகமது, அஃப்ரிடி. இந்தியா டீம் ஸ்குவாடை பார்க்குறீங்க. தரமான ஸ்குவாடு. நேஷ்னல் ஆந்தம். செலக்ட் பவுலர் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் ஃபேஸ் பவுலர் தான் போடணும். ஷமி. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எப்போவுமே ஃபேஸ் பவுலருக்கு 2 பவுலர் நல்ல பவுலரை போட விடுவாங்க. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஷமி. அம்பையர்ஸ் வராங்க. ஃபீல்டிங் ரெடி ஆயாச்சு. ஓப்பனிங் அயூப், ரிஸ்வான். 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன். ஷமி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ரெடி டு பவுல். அயூப் லெஃப்ட் ஹேண்டர், ரெடியாக இருக்கார். மேட்சோட ஃபஸ்ட்டு பால். ஸ்லோயர் ஒன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷமின் ஃபஸ்ட்டு பால். டபுள் ஓடிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் பால். ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணிவிடுவோம். நைஸ் ஸ்ட்ரோக், ஜஸ்ட் அ சிங்கிள். ரிஸ்வான் பார்க்குறீங்க. பேட்டிங் ரெடி ஆகிட்டார். அவருக்கான ஃபஸ்ட்டு பால். இன்ஸ்விங் அழகிட்டார். போல்டு மிஸ் ஆகிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ சிங்கிள். ஃபோர்த் பால். லெக் கட்டர்.
Let's try. Catch. Just a single. First over, fourth ball. Leg cutter. Wide போக சான்ஸ் இருக்கா? ஸோ ஜஸ்ட் அ சிங்கிள். ஓவரோட லாஸ்ட் பால். ஸ்லோயர் ஒன். ஜஸ்ட் சிங்கிள். 7 ரன்ஸ் வந்துருச்சு இந்த ஓவரில். ஓவர் ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 7 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் யாரை சூஸ் பண்ணலான்னா பும்ராவை சூஸ் பண்ணலாம். மொத்தமே 5 ஓவர்ஸ் தான். பும்ரா ரெடி ஆகிட்டார். பும்ராவோட ஃபஸ்ட் பால். ஸ்லோயர். Just a single. Oh, nice throw. After வைக்கலாம். Half cutter. Nice field. Just a single. இன்ஜுரி ஆயிடுச்சு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால். அவுட் ஸ்விங். ஜஸ்ட் அ சிங்கிள். Reverse swing. Second or fourth ball. Just a single. ஒன்று ஓடிக்கிருக்காங்க. Half cut. Just a single. என்கரேஜ் பண்ணுறத பார்க்குறீங்க பும்ரான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால். இன் ஸ்விங். ஷார்ட் ஃபீல்டர் இருக்காரு. ஜஸ்ட் அ சிங்கிள். ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க. 2 ஓவருக்கு 13 ரன்ஸு, 0 விக்கெட். தேர்ட் ஓவர் ஜடேஜா ரெடி ஆகிறாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஆஃப் ஸ்பின். ஜஸ்ட் அ சிங்கிள். थर्ड और सेकेंड बॉल. दूसरा बॉल. ஓ பெரிய ஷாட்டுக்கே போக மாட்டுறாங்க. சிங்கிள். दूसरा बॉल. थर्ड और थर्ड बॉल. ஜஸ்ட் சிங்கிள். ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றி பார்க்கலாம். Carom ball. Oh, nice ball. दूसरा. Oh, கேப்பில் போய்கிட்டு இருக்கு. 2 ரன் ஓட்டாங்க. ஓ ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? நோ சான்ஸ்.
ஆம் பால். ஸ்ட்ரோக். பும்ரா ஓவர் முடிச்சிட்டாரு. பிரேக் டைம் பார்க்குறீங்க. பயங்கரமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. 3 overs முடிஞ்ச நாளில் 18 runs 0 wickets. இன்னும் பெரிய ஷாட்டுக்கு எதுவுமே போகல. யார் விராட் கோலியை போட விடலாம், அப்புறம்னாச்சும் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். விராட் கோலி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட். விராட் கோலிக்கிட்ட அந்த ஸ்ட்ரைட் பவுலிங் மட்டும்தான் இருக்குது. ஆள் இல்லை. 4. ஃபர்ஸ்ட் பாலே 4. நைஸ் டிரைவ் 4. செகண்ட் பால். ஸ்ட்ரோக். குட் பவுலிங். தேர்ட் பால் ஆன். பேட்ஸ்மேன் விலகிட்டார். பேக்கில் ஃபிக் பண்ணி விட்டார். 4 or 2. 2 run ஓடிருக்காங்க. நல்லா போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் விராட் கோலியோட ஃபஸ்ட் ஓவர் 4th பால் 4 wide. ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா. விராட் கோலியோட 4th பால். ஜஸ்ட் சிங்கிள். உள்ளே வச்சுருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஜஸ்ட் சிங்கிள். விராட் கோலி லாஸ்ட் பால். விராட் கோலியோடது 4th over லாஸ்ட் பால். ஜஸ்ட் சிங்கிள். ஸ்கோர் போர்ட் பார்க்குறீங்க. 4 ஓவருக்கு 28 தான் அடிச்சிருக்காங்க. 4 run தான் கூட. ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தான் தெரிய வருது. இந்த ஸ்கோர் நம்மளுக்கு பத்தாது. இது நம்ம 2 ஓவர்லேயே அடிச்சிருவோம். ரோஹித் சர்மாவை போட விடலாம். இந்த ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா பவுலிங்கை பார்க்க ஆவலாக இருப்போம். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே இருக்குது. குட் பவுலிங். நல்லா போட்டார். ஜஸ்ட் சிங்கிள். செகண்ட் பால். ஆஃப் ஸ்பின். ஆக்ஷன் பாருங்கள் ரோஹித் சர்மாவோடது நல்லா இருக்குது. ஜஸ்ட் சிங்கிள். புவர் த்ரோ. வெரி புவர். ஃபீல்டிங் மிஸ்டேக். தேர்ட் பால். ரோஹித் சர்மாவுடைய தேர்ட் பால். டாப் ஸ்பின். குட் பேட்டிங். 6. வெளியே போய் விழுந்தது. ஆடியன்ஸ் பார்க்குறீங்க. நல்ல ஷாட்டாக அடிச்சு விட்டார் பாகிஸ்தான். ரிஸ்வான் தான் அயூப் வந்து அடிச்சுருந்துருக்காரு. இதுக்கு நம்ம பழி வாங்கணும் கண்டிப்பாக. டாப் ஸ்பின். லாஸ்ட்டு 3 balls மோர். லாஸ்ட் 3 balls அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல்டர் இருக்கார். ஜஸ்ட்டு சிங்கிள். லாஸ்ட்டு 2 balls தான் இருக்குது. ஆஃப் ஸ்பின். ஃபீல்டர் இருக்கார். ஜஸ்ட்டு சிங்கிள். லாஸ்ட் பால்.
டாப் ஸ்பின், லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால் ஆன் ஸ்ட்ரைக், 4. பரவாயில்ல, நைஸ் ஓவர் தான். ரோஹித் சர்மா கரெக்டாக போட்டிருக்காரு. 5 ஓவர் முடிஞ்ச நிலமையில் ஸ்கோர் போர்ட் பார்க்குறீங்க. 43 ரன்ஸு, 30 பால்ஸுக்கு 43 ரன்ஸ் அடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். ஸ்கோர் போர்டு ஐயூப் 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிஸ்வான் 17. விக்கெட்டே போகல, யாராச்சும் விக்கெட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பவுலிங்கை பார்த்தீங்கன்னா விராட் கோலி நல்லா போட்டிருக்காரு. 44 ரன்ஸ் எடுத்தா வின்னு. ஓப்பனிங் ஆன் ஸ்ட்ரைக்கில் யாரை வைக்கலாம்? ரோஹித் சர்மா தான் எப்போவுமே ஸ்ட்ரைக்கு. சஞ்சு சாம்சன் ஆன் ஸ்ட்ரைக். அம்பையர் ரெடி ஆகிட்டாங்க, ஃபீல்டர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. தலைவன் இறங்கி வந்துட்டுருக்கான். ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன். பவுலர் அஃப்ரிடி, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல பவுலர். ரோஹித் சர்மா ரெடி டு பேட், ரெடி ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. அஃப்ரிடியோட ஃபஸ்ட்டு பால். கோயிங் டு 6. நம்மளுக்கு இந்த 43 ரன்ஸ்லாம் பத்தாதுங்க. அதுவும் ரோஹித் சர்மாவுக்கு. அவர் அடிக்க விட்ட 6 அவர் அடிச்சிட்டாப்புல. ரோஹித் சர்மா அடிக்க விட்ட 6 அவர் அடித்து தீர்த்துட்டாரு. ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்காரு. 6ன்னு நினைக்கிறேன். 6ங்க. குட் ஷாட். ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் பால். இந்த பாலும் 6 அடிச்சா ஹாட்ரிக் 6. ஸ்லோயாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். 4. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. பேச்சுவார்த்தை பார்க்குறீங்க. ரோஹித் சர்மா கோவமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஓவர் 4th பால். ஓ 4 or 6ங்க. தரமான ஷாட்டு. ஃபஸ்ட் ஓவர் 5th பால். இன்ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்காரு. பேக்கில் அடிச்சிருக்காருங்க. தரமான 6. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த 6 பார்த்தே ஆகணும். ரிப்ளை பார்க்குறீங்க. பேக்கில் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு 6. 88 மீட்டர்ஸ். நல்ல 6. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் முடியல, இன்னும் ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஓவர் 28 ரன்னு. அவங்க 4 ஓவருக்கு அடித்ததை ஃபஸ்ட் ஓவரே அடிச்சு விட்டோம். ராஃப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு 5 6 அடித்து முடிச்சு விட்ருலாம். இன்னும் 16 தான் அடிக்கணும். 3 ஷாட்டு. ஸ்ட்ரைட் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு. பேக் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலாம். நைஸ் ஷாட். சாம்சன் அவரோட ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. பார்க்குறீங்க டீம் மெம்பர்ஸை. வேறு லெவல் எக்ஸைட்டில் இருக்காங்க. ஏன்னா இது குவாலிஃபயர் மேட்ச். இதில் வின் பண்ணால் டைரக்ட் குவாலிஃபயர் தான். ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆயிரும் இந்தியா. ரிப்ளை பார்க்குறீங்க. நைஸ் ஷாட். கவர்ஸ், பேக் கவர்ஸ். இன்னும் 10 ரன்ஸ் தான் அடிக்கணும். 23 பால்ஸ் இருக்குது. ஆக்கரில் வச்சுருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு பால் நல்லா போட்டு வாய் பேசுகிறாங்க. அவ்வளோதான். இவர் ஓவரில் மேட்சை முடிக்கப்படுது உறுதி. இன்ஸ்விங்கு.
ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. சே, ஸ்லோயர் ஒன். ஏறவே இல்லை, ஸ்லோயர் ஒன் பவுன்ஸ் ஆகவே இல்லை. ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க, 43 ரன் அடிக்கணும், 34 அடித்தாச்சு. அவுட் ஸ்விங் பால், குட் ட்ரை. இவரோட லாஸ்ட் பால். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. சார், ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க, 2 ஓவருக்கு 34 ரன்ஸ். இந்த ஓவர் தான் ஸ்கோர் அவ்வளோவா போகல, ஒரு 6 மட்டும்தான் போயிருக்கு. இசட் கான், ஜாகிர் கான், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரெடி டு பவுல். ரோஹித் சர்மா ஒரு 6 அடித்தா 30, அவருடைய 30 பதிவு பண்ணிடுவார். சரியான ஷாட்டுங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தரமாக இருந்தது, பார்க்குறதுக்கு அக்ரெசிவாக இருந்தது. டீம் மெம்பர்ஸ் பார்க்குறீங்க, அந்த ஷாட்டுக்கு தான் காசு, எக்ஸைட் ஆகிட்டாங்க. அக்ரெசிவ் ஷாட், வாட் அ ஷாட். ரிப்ளை பார்க்குறீங்க, அக்ரெசிவ், ஃப்ளாட்டாக போயிருக்கு, ஸ்பீடு, நைஸ் ஸ்பீடு. அவரோட 30 பதிவு பண்ணிட்டார் ரோஹித் சர்மா. ஓ, மிஸ் பண்ணிட்டாரு. சரியான ஷாட்டு, அச்சோ கேட்ச் ஆயிடுச்சுங்க. ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். ஆனால் ஷாட் பார்க்க நல்லா இருந்தது. ஏபிடி டிவிலியர்ஸ் மாதிரி விளாண்டார். 34 ரன்ஸ், குட் நாக். ஓ, சூப்பராக விளாண்டார். ஸோ பேட் லக்னு தான் சொல்லணும், குட் கேட்ச் கூட. நெக்ஸ்ட்டு விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக், ரெடி ஆகிட்டார். இன்னும் 4 ரன்ஸ் தான் அடிக்கணும், ஒரு 6 அடித்தா முடிஞ்சிச்சு மேட்ச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுங்க மேட்ச்சு. வெளியே 6, தரமான 6. ஒரு 6ஓட தோனி மாதிரி அவரோட ஸ்டைலில் முடிக்கிறாரு. வின் பண்ணுற பார்க்குறீங்க, குவாலிஃபயர் ப்ளே ஆஃபுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. இந்தியா won by 9 wickets. ப்ளே ஆஃப் செலக்ட் ஆகி இந்தியா போயிருக்கு உள்ள. 2.4 ரன், ஓவர்ஸுக்கு 46 ரன்னு, 3 ஓவருக்குள்ளேயே முடிச்சிட்டோம் மேட்ச்சை. ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க, ரோஹித் சர்மா 34 ரன்ஸ், விராட் கோலி 6 ரன்ஸ், சாம்சன் 6 ரன்ஸ், 2 6. விராட் கோலி வந்தார், ஒரு 6 போட்டு முடிச்சு விட்டார். பவுலிங் ஜாகிர் கான், அவர் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். You have shown some exceptional performance today. What was going on in your mind while you were in the middle? It was great to have the captain's faith, and it really helped me out there. ரோஹித் சர்மா, இந்தியா won by 9 wickets. இதோட நம்ம ப்ளே ஆஃப்குள்ளே போகிறோம். உங்களை ப்ளே ஆஃப் மேட்ச்சில் சந்திக்கிறேன் அடுத்த மேட்ச்சில். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஆஃப் மேட்ச் இன்னும் 1 வீக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
let's see from next video. Thank you.